எதிர்கட்சிகள் சார்பில் எந்தெந்த மாநிலங்கள்ல ஓட்சோரின்னு கதறிக்கிட்டே இருந்தாங்களோ அந்த மாநிலங்கள்ல எல்லாம் ஆக்சுவல் ஓட்சோரி என்ன அப்படிங்கறத பிரதமர் மோடி அவர்கள் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே வராரு. வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ டே டு டே வித் மீ டிடி. இன்னைக்கு நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பிரதமர் மோடி அவர்கள் 5 மாநிலங்களை போய் விசிட் பண்ண போறாருன்னு பார்த்திருந்தோம். அதுல மணிப்பூர், மிசோரம், அசாம் மாநிலங்களை ஆல்ரெடி பார்த்துட்டு வந்துட்டாரு. ஆனா இந்த மாநிலங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட எதிர்கட்சிகள் சார்பில் சொல்லப்பட்டது என்ன அப்படின்னா, அவருக்கு இளைஞர்கள் ஓட்டே கிடையாது. இளைஞர்கள், அதாவது இந்த ஜென்சிஸ் எல்லாரும் நேபாள்ல எப்படி ப்ரொடெஸ்ட் நடக்குதோ அந்த மாதிரி எதிர்த்து போராட போறாங்க. அதை இவங்க எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி நிறைய பேச்சுக்கள்லாம் பேசியிருந்தாங்க. ஆனா அங்க நடந்ததே வேற. உண்மையாலுமே எல்லா கூட்டங்களையும் அதிக அளவுல இருந்தது இளைஞர்கள் தான். நேத்து பிரதமர் மோடி அவர்கள் அஸ்ஸாம்ல இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் ஆன பங்களாதேஷிஸ் பத்தியும் ரோஹிங்கியாஸ் பத்தியும் பேசியிருந்தாரு. இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி மதுரையில ஆரம்பிச்சு, திருப்பூர்ல ஆரம்பிச்சு, சென்னை முதற்கொண்டு நிறைய இடங்கள்ல இருந்துட்டு தான் இருக்காங்க, நமக்கும் தெரிஞ்சிருக்கும். ஆனா இந்தியா முழுக்க பார்த்தோம் அப்படின்னா இந்த இல்லீகல் இமிகிரன்ஸால பெரும்பாலான அளவுல பாதிக்கப்பட்ட 2 மாநிலங்கள் எடுத்துக்கிட்டோம்னா அஸ்ஸாமும் வெஸ்ட் பெங்காலும் தான். நேத்து அஸ்ஸாம்ல இதை பத்தி அட்ரஸ் பண்ணிருக்காரு. இன்னைக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு போயிருக்காரு. இந்த வெஸ்ட் பெங்கால் பயணத்தை ஒரு சாதாரண பயணமா நம்மளால எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா பாதுகாப்பு படை தளபதிகள் எல்லாரும் கலந்துக்கிற ஒரு டாப் செக்யூரிட்டி மீட்டிங்கா தான் இது பார்க்கப்படுது. இதுல முக்கியமா தேசிய பாதுகாப்பு ஆலோசகரான அஜித் தோவல் அவர்களும் கலந்துக்கிறாரு அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு. இந்த மீட்டிங் வெஸ்ட் பெங்கால்ல கொல்கத்தாவில தான் நடக்க போகுது. அடுத்த வருஷம் வெஸ்ட் பெங்காலையுமே தேர்தல் நடக்க போகுது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா ஏற்கனவே இந்த இல்லீகல் இமிகிரன்ஸா இருக்கிறவங்களுக்கு ஓட்டர் ஐடி கொடுக்கறதா இருக்கட்டும், அதை வச்சு எலெக்ஷன் நடத்தி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு மம்தா பானர்ஜி இப்ப ஆளாயிருக்காங்க. அதுவே ரொம்ப பெரிய அளவுல பேசப்படுது. இத பத்தி தான் பெங்கால் ஃபைல்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தையும் எடுத்திருந்தாங்க. இந்தியா முழுக்க இந்த படம் ரிலீஸ் ஆனாலுமே வெஸ்ட் பெங்கால்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு தடை செஞ்சிருந்தாங்க. ஏன்னா இந்த இல்லீகல் இமிகிரன்ஸுக்கு ஓட்டர் ஐடி கொடுத்து அதை வச்சுதான் எலெக்ஷன்லயே ஜெயிச்சு ஆளுங்கட்சியா இருக்காங்க அப்படின்றத குறிப்பிடுற வகையில தான் இந்த படம் இருக்கு அப்படின்றதுனால படம் பேரு பெங்கால் ஃபைல்ஸ். ஆனா வெஸ்ட் பெங்காலே இதை ரிலீஸ் பண்றதுக்கு விடல. கேட்டா ஓட்டுரிமை இருக்கு, பேச்சுரிமை இருக்குன்னு நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க. என்ன கேட்டாலும் தர, என்ன எது கேட்டாலும் இல்லைங்கிற. இதுவே ஒரு குறிப்பிடத்தக்க விஷயமா இருக்கப்போ இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டுகள் இருக்க இந்த நேரத்துல பிரதமர் மோடி அவர்கள் இப்படி ஒரு டாப் செக்யூரிட்டி மீட்டிங்க வெஸ்ட் பெங்காலுடைய கொல்கத்தாவில வச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. நேத்து தான் அசாம்லயும் பார்த்தோம் இந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் பத்தி பேசியிருக்காங்க. வெஸ்ட் பெங்காலையும் இப்ப கொல்கத்தாவில இப்படி ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அதுவும் தேர்தல் நெருங்கிக்கிட்டு இருக்க சமயத்துல அப்படிங்கிறப்போ இதுக்கான ஒரு தீர்வா தான் இந்த மீட்டிங் நடக்க போகுது. இதுல ஒரு தீர்வு கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள் இந்தியாவில நடந்துட்டு இருக்கப்போ நான் முன்னாடியில இருந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இந்த சோ கால் சோஷியல் மீடியா ஐடிஸ் தான். நம்ம இந்தியாவுல இருந்துகிட்டே இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன போஸ்ட் எல்லாம் போட முடியுமோ போட்டு மக்களை திசை திருப்பறதுக்காகவே இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இப்ப இவங்க கையில எடுத்திருக்க இன்னொரு ஆயுதம்னு சொல்லணும்னா நேத்து நடந்த கிரிக்கெட் மேட்ச் தான். ஏசியா கப்கான ஒரு மேட்ச் துபாயில நடந்துச்சு. அதுல இந்தியாவும் பாகிஸ்தானும் விளையாண்டாங்க. இந்தியா தான் ஜெயிச்சது. ஆனா இன்னைக்கு எக்ஸ் தளம் முழுக்க ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா #shameless அப்படிங்கிறது தான். எதுக்காக இதை குறிப்பிடுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோ கால் சோஷியல் மீடியால இருக்கவங்க எல்லாருமே சமீபத்துல தான் பெஹல்கம் தாக்குதல் நடந்துச்சு, நம்ம இந்தியர்கள் எல்லாம் சுட்டு கொண்டாங்க. ஆனா இந்திய அரசாங்கமும் கொஞ்சம் கூட அதை பத்தி யோசிக்காம எந்த ஒரு வகையில இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ பாகிஸ்தானோட விளையாட விடுறாங்க அப்படின்ற மாதிரி சோசியல் மீடியா முழுக்க ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சோசியல் மீடியா வாய்க்கள்லாம் என்ன பேசுது, எதுக்கு இந்தியா பாகிஸ்தானோட கிரிக்கெட் விளையாடணும், அதுவும் பஹல்கம் தாக்குதல்ல இந்தியா இவ்வளவு தூரம் பாதிக்கப்பட்டிருக்குன்றப்போ பாகிஸ்தான் மாதிரியான ஒரு எதிரி நாடோட எதுக்கு கேம் மட்டும் விளையாடுறதுக்கு அலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதே சோசியல் மீடியா வாய்கள் தான் இந்த பஹல்கம் தாக்குதல் நடந்தப்போ என்ன மாதிரியான விஷயங்களை சொன்னாங்க. இந்த பஹல்கம் தாக்குதலை நடத்தினதே இந்தியன் ஆர்மி தான், பாகிஸ்தான் அவங்க உரிமைக்காக தான் போராடுறாங்க, அங்க இருக்கிறவங்களும் அப்பாவி மக்கள் தான் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன விஷயங்களை சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இப்ப மட்டும் திடீர்னு தேசபக்தர்களா மாதிரி எதுக்கு நீங்க கிரிக்கெட் விளையாடுறீங்க, கிரிக்கெட்டே தேவையில்லையா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. உங்களோட இந்த தேசபக்தி எல்லாம் நீங்க கிரிக்கெட் கிரவுண்ட்ல காட்டாதீங்க, அதெல்லாம் எங்க இருக்கணுமோ அங்கெல்லாம் சரியாதான் இருக்கு. ஏன்னா இந்த பஹல்கம் தாக்குதலுக்கு ஒரு பதிலடியா ஆபரேஷன் சிந்தூர் ஸ்ட்ரைக்க கொடுத்தப்போ நம்ம என்னதான் நிறைய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உள்ளூருக்குள்ளேயே, அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே இருந்துகிட்டு இந்தியா பாகிஸ்தான் கிட்ட தோத்து போயிடுச்சு, இந்தியாவினுடைய போர் விமானங்களை பாகிஸ்தான் வீழ்த்திட்டாங்க, இந்த ஆபரேஷன் சிந்தூரியே கையில எடுத்திருக்க கூடாது, ஏன்னா பாகிஸ்தான்ல இருக்கவங்களும் அப்பாவி மக்கள் தானே, இப்படி நிறைய விஷயங்களை பேசிக்கிட்டு இருந்த இதே வாய்கள் இப்போ திடீர்னு தேச பக்தர்களா மாறி எதுக்காக நீங்க பாகிஸ்தான் கூட போய் கிரிக்கெட் விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா ஆக்சுவலா யோசிச்சோம் அப்படின்னா
இந்த ஆபரேஷன் சிந்தூர்ல பயங்கரமா அடி வாங்கின தினமும் பாகிஸ்தான் தான். அப்படி பார்த்தா பாகிஸ்தான் தரப்புல அவங்க சொல்லிருக்க வேண்டிய விஷயம் என்ன, எப்ப ஆபரேஷன் சிந்தூரை நம்மள போட்டு இந்த அடி அடிச்சாங்களே, நீங்க எதுக்கு போய் அவங்களோட கிரிக்கெட் விளையாடுறீங்க, இங்கதான் நம்ம தீவிரவாத சகோதரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களோட எல்லாம் விளையாட வேண்டியது தானே அவங்க சொல்லிருக்கணும். ஆனா அவங்க தரப்புல இருந்து இப்ப வரைக்கும் எந்த ஒரு விஷயமும் சொல்லல. அவங்க கிரிக்கெட்டை ஒரு கேமா பார்த்து தான் விளையாடுறாங்க. ஆனா இந்தியாவுக்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு இந்தியாவை பத்தி தப்பா பேசுறதுக்காக இப்ப இந்த ஒரு டாபிக்கை கையில எடுத்து சோசியல் மீடியா முழுக்க இந்த ஹேஷ்டாக ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலுமே இன்னொரு ஹேஷ்டாகும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு, நோ ஹேண்ட் ஷேக் அப்படின்னு. இந்த போட்டியில ஜெயிச்சதுக்கு அப்புறமா இந்திய அணியினுடைய கேப்டனான சூரியகுமார் யாதவ் அவர்கள் சொல்லிருக்க விஷயம் என்ன அப்படின்னா, பெஹல்காம் தாக்குதல்ல உயிரிழந்தவர்களுக்காக இந்த கேமை நாங்க சமர்ப்பிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம், இந்த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியன் டீம் பிளேயர்ஸ் கூட கை குலுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாகிஸ்தான் டீம் பிளேயர்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்தியன் டீம் பிளேயர்ஸ் அது எதையுமே கண்டுக்காம அவங்க பாட்டு கிளம்பி அவங்களோட ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு போயிருக்காங்க. சோ நோ ஹேண்ட் ஷேக் அப்படின்ற ஹேஷ்டாக் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுல இருந்து ஒரு விஷயம் தெரியுது, இந்தியனா நம்மளுடைய பெருமையை எங்க நிலைநிறுத்தணும் அப்படிங்கறதுல எல்லாருமே குறிக்கோளா தான் இருக்காங்க. ஆனா நான் ஒரு இந்தியன்னு சொல்லிட்டு சுத்துற இந்த மாதிரி சில ஆட்கள் தான் தேவையில்லாத விஷயங்களை மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா கிரிக்கெட்ன்றத ஒரு கேமா தான் பார்க்கணும், கிரவுண்ட்ல விளையாடக்கூடிய கேம். முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இந்தியாவை பொறுத்த அளவுல, இந்திய அரசாங்கத்தை பொறுத்த அளவுல பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய அரசாங்கமா இருக்கட்டும், அவங்களுடைய கொள்கை அதாவது தீவிரவாதத்தை ஆதரிக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்களை மட்டும்தான் எதிர்க்கிறோமே தவிர பாகிஸ்தான் மக்களையே மொத்தமா வெறுத்து ஒதுக்க கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடத்தினப்ப கூட நம்ம எந்த ஒரு பொதுமக்களையும் டார்கெட் பண்ண கிடையாது. முக்கியமா இந்த தீவிரவாத அமைப்புகள் எங்கெங்க இருந்ததோ அங்கதான் வந்து இந்த சர்ஜிக்கல் அட்டாக் அப்படிங்கறத நடத்தணும். அதுவும் துல்லியமான மிசைல் மூலமா அட்டாக் நடத்தணும். அதுக்கப்புறமா திரும்ப பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் நடத்தினப்பையும் கவுண்டர் ஸ்ட்ரைக் கொடுக்கறப்போ அங்க இருக்கக்கூடிய ராணுவ தளவாடங்களா இருக்கட்டும், ஏர்பேஸா இருக்கட்டும், இதை மட்டும்தான் குறி வச்சு நம்ம அட்டாக் பண்ணோமே தவிர பொதுமக்கள் வந்து போகக்கூடிய ஒரு மாலோ இல்ல ஒரு பொது இடத்துலயோ எந்த ஒரு விதமான அட்டாக்கும் நடத்த கிடையாது. இதுவே இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் மக்களை அவங்க வெறுக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரு சிறந்த உதாரணமா இருக்கும். ஆனா இந்த சோகால் சோசியல் மீடியால இருக்கிற இந்த பெரியாரிஸ்ட், நான் வந்து இந்தியன்னு சொல்லி ஐடி நேம் வச்சுட்டு இருக்கவங்க எல்லாம் இந்தியாவையே மொத்தமா வெறுத்து ஒதுக்குற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேம் விளையாடுறப்ப கூட பாகிஸ்தான் ஆதரவாளர்களும் வந்திருப்பாங்க, இந்தியன் ஆதரவாளர்களும் வந்திருப்பாங்க. அங்க எந்த விதமான கிளாஷுமே நடக்கல, எல்லாமே ஸ்மூத்தா தான் போகுதுன்றதுதான் இங்க இருக்க நிறைய பேருக்கு பிரச்சனையா இருக்கு. எங்கடா பிரச்சனையை கிளப்பி விடலான்னு நிறைய விஷயங்களை முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த சோ கால் சோசியல் மீடியா கிட்ட இருந்து நம்ம பாதுகாப்பா இருக்க வேண்டியது ரொம்பவே முக்கியமா இருக்கு. சரி, இப்ப அப்படியே நம்ம தமிழ்நாடு அரசியல் களம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா கொஞ்சம் கலவரமா தான் இருக்கு. ஏன்னா 2 நாளா வந்து பெரும்பாலா பேசப்பட்ட ஒரு விஷயம் திருச்சியில நடந்த தாவேகாவினுடைய பிரச்சாரம் தான். எனக்கு என்ன கல்யாண ஊர்வலம் நடத்துறீங்க? ஊர்வலம் விட நேரம் வந்தாச்சு இல்ல, அதான் ஒத்திகை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது ஒரு கட்சியை டேமேஜ் பண்றதுக்கு வேற கட்சிகள்லாம் தேவையில்லை, எங்க கட்சி ஆளுங்களே போதும் அப்படின்ற மாதிரி மறுக்கா நிரூபிக்கிற மாதிரி நிறைய சம்பவங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கட்சி சார்பில் தன்னுடைய முதல் பிரச்சாரத்தை திருச்சியில இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கட்சி தலைவரான விஜய் அவர்கள் புறப்பட்டு வந்தாரு. திருச்சி ஏர்போர்ட்டுக்கு கூட அவர் சீக்கிரம் வந்துட்டாரு. ஆனா அந்த ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடைக்கு வரதுக்கே கிட்டத்தட்ட அவருக்கு வந்து 2.5 மணி நேரம் ஆச்சு. அவ்வளவு தூரம் வழிநடுக பொதுமக்கள் எல்லாரும் நின்று வரவேற்றாங்க. அது எல்லாமே ஓகேவான ஒரு விஷயம் தான். ஆனா இருந்தாலும் பிரச்சாரத்துக்கு வராரு அப்படிங்கிறப்போ அவரை பாக்குறதுக்காக நீங்க நின்னீங்க. அந்த பிரச்சாரத்துல அவர் என்னென்ன விஷயங்கள் பேச போறாரு, என்னென்ன வாக்குறுதிகளை கொடுக்க போறாருன்றதை கேட்கறதுக்காக நீங்க நின்னீங்கன்னா கூட ஓகே. அவரை பார்த்தா போதும், பார்த்துட்டு உடனே கிளம்பிடணும் அப்படிங்கிறதுக்காக அங்க வந்து ஏர்போர்ட்ல இருக்கக்கூடிய பேரிகேட்ஸை உடைக்கிறதா இருக்கட்டும், ரோட்ல நிறைய டேமேஜ் பண்றதா இருக்கட்டும், இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை தாவேகா தொண்டர்கள் செஞ்சிருக்காங்க. இதுல எந்த அளவுக்கு மோசமா போயிருக்கு அப்படின்னா, மரத்து மேல ஏறுறது, டிரான்ஸ்பார்மர் மேல ஏறுறது, இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்கு. தாவேகா கட்சியின் தலைவரான விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல மக்களுக்காக பேசினாரோ இல்லையோ, எப்பா கீழே இறங்கு, அங்க போகாத இங்க போகாதன்னு தன்னுடைய தொண்டர்களுக்கு வந்து இந்த கவுண்டர்ஸ் கொடுக்கறதுலயே அவர் நிறைய போக்கஸ் பண்ணாரோன்ற மாதிரி நிறைய மீம்ஸ் எல்லாம் இப்ப வலம் வந்துகிட்டு இருக்கு. அல்ல குற்றாலத்துல இருக்க வேண்டியதா இங்க வந்து ஏன் வாங்குறீங்களா? அதாவது நம்ம கட்சி தலைவரை கலாய்க்கிறதுக்கு நம்மளே காரணமா இருக்கும் அப்படிங்கறத அவங்களுக்கெல்லாம் யாராவது சொல்லி புரிய வைங்களேப்பா அப்படின்னு இருக்கு. முக்கியமா பொதுமக்கள் கேட்கறது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஆல்ரெடி கட்சி பேரை நிறைய பேர் டேமேஜ் பண்ணி வச்சிருக்காங்க. இதுல எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா போயிருக்கு அப்படின்னா, அந்த பிரச்சாரத்தப்போ NDTV-னுடைய ரிப்போர்ட்டர் ஒருத்தர் இங்கிலீஷ்ல அங்க இருக்க செய்திகளை சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவரு கழுத்துல போய் துண்ட போடுறதா இருக்கட்டும், அவரை சுத்தி டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கு உடனே பொதுமக்கள் எல்லாம் நம்ம மானத்தை நார்த் இந்தியா வரைக்குமா வாங்குவீங்க, ஏன் இப்படி பண்றீங்கன்ற மாதிரி நிறைய கவுண்டர்ஸ் கொடுத்து கலாய்ச்சிட்டு இருக்காங்களாமா. இப்ப வரைக்குமே தாவேகாவினுடைய தொண்டர்களை அரசியல் ரீதியா மக்கள் ஏத்துக்கவே இல்லை. அவங்க ரசிகர்களாவே தான் இருக்காங்க அப்படின்றதுக்கு
இப்ப வரைக்கும் இந்த மாதிரியான ஆதாரங்களை ப்ரூவ் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் அதை உடைக்கிறது இதை உடைக்கிறது தாவி குதிக்கிறதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணி முடிவுல என்ன ஆயிடுது அப்படின்னா, விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அவர் இதெல்லாம் பேசினாருங்கிறது ஹைலைட் ஆக மாட்டேங்குது. அதுக்கு பதிலா கட்சி தொண்டர்கள் என்னென்ன பண்ணாங்க, அது எவ்வளவு டேமேஜ் ஆச்சு அப்படிங்கறதுதான் பெரிய விஷயமா இருக்கு. இப்படி இருந்த கட்சி நிலைமை என்னத்துக்காகிறதுன்னு உள்ள இருக்கவங்க எல்லாம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாமே. டேய், இந்த ஆர்ம விளையாட்டா இருந்தாலும் எனி டைம் அலாட்டா இருப்பான்டா. இப்ப பார். இந்த பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே காவல்துறையினர் சார்பில் தாவேகாவுக்கு நிறைய நிபந்தனைகள் போடப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா 20 to 25 நிமிஷம் தான் பேசணும், இந்த சாலைகளை மட்டும் தான் பயன்படுத்தணும், ரோட் ஷோ நடத்தக்கூடாது, நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கவுண்டர் கொடுக்கப்பட்டுச்சு, ஆளுங்கட்சி தாவேகாவை பார்த்து பயந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய ஃபயர்லாம் விட்டுட்டு இருந்தாங்க. அது ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ இந்த பிரச்சாரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க போட்ட ரூல்ஸ் எல்லாம் கரெக்ட் தான். ஏன்னா அவங்க ரூல்ஸ் போட்டு நீங்க எதையும் மதிக்காம இந்த அளவுக்கு விஷயங்கள் பண்ணிருக்கீங்கன்றப்போ அடுத்த பிரச்சாரத்துக்கு பிரச்சனை என்னமோ வரப்போறது தாவேகா கட்சியை சேர்ந்தவங்களுக்கு தான். அவங்க இதை எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்கன்னு தெரியலன்னு இப்போ மக்கள் எல்லாம் பரிதாபப்பட்டு இருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவிலேயே எந்த கட்சிக்கும் போடப்படாத நிபந்தனைகளான மரத்து மேல ஏறக்கூடாது, கரண்ட் கம்பி மேல ஏறக்கூடாது, பில்டிங் மேல தாவக்கூடாதுன்னு எக்கச்சக்கமான ரூல்ஸை போட்டிருந்தாங்க. ஆனா அது எதையுமே மதிக்காம இவ்வளவு ஏன் கட்சி தலைவர் என்ன சொல்லியிருந்தாரு, குழந்தைங்களெல்லாம் கூட்டிட்டு வராதீங்கன்னு சொல்லியிருந்தாரு, அதையுமே மதிக்காம தொண்டர்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்க யார் பேச்சதாங்க கேட்பாங்க அப்படின்னு இப்ப எல்லாருக்கும் கேள்வி எழுந்திருக்கு. சரி, கட்சி தொண்டர்கள் மேலதான் இவ்வளவு குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுதுன்னு பார்த்தா கட்சி தலைவர் மேலேயுமே நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கப்படுது. இந்த திருச்சி பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறப்போ இந்த பிரச்சாரத்திலையும் அவர் அட்ரஸ் பண்ண முக்கியமான விஷயங்களா என்ன பார்க்கப்படுது, திமுக அரசு சார்பில் நீட்டை ரத்து பண்றோம்னு சொன்னாங்க, பண்ணல. விவசாய கடன் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்க, பண்ணல. மத்திய அரசு ஒழுங்கா வேலை பார்க்கல அப்படின்ற மாதிரி எல்லாமே காமனான விஷயங்கள் தானே தவிர, ஒரு ஊருக்கு பிரச்சாரத்துக்கு போறோம் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோர் பிரச்சனைகள் என்ன அப்படிங்கறத அட்ரஸ் பண்றதுதான் கரெக்டான ஒரு விஷயமா இருக்கும். உதாரணத்துக்கு திருச்சின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அங்க குடிநீர் பிரச்சனையா இருக்கலாம், இல்ல கழிவுநீர் வாய்க்கால் சரியா இல்லாம இருக்கலாம், கல்வி நிலையங்களுக்கு சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாம இருக்கலாம், மாணவர்கள் போதை பழக்கத்துக்கு அடிமையாகி இருக்கலாம், இவ்வளவு ஏன் பேருந்து வசதிகள் கூட அங்க சரியா இல்லாம இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஊருன்னு எடுத்துக்கிட்டோம்னா அங்க நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அந்த ஊர்ல இருக்க பிரச்சனைகளை சரி செஞ்சு தருவோம் அப்படின்றத அட்ரஸ் பண்றதுக்காக தான் ஒவ்வொரு கட்சி தலைவர்களும் பிரச்சாரம் மேற்கொள்வாங்க அப்படின்றது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா அந்த ஊர் பிரச்சாரத்துக்கும் போயிட்டு நீங்க ரொம்ப காமனான விஷயத்த அட்ரஸ் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, இதுக்கு முன்னாடி நீங்க விக்கிரவாண்டியில பேசினதா இருக்கட்டும், மதுரையில பேசினதா இருக்கட்டும், அதோட கம்பேர் பண்ணும்போது நேத்து பேசின ஸ்பீச்சுக்குமே எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. எல்லாத்தையும் நீங்க ஒரே பேட்டர்ன்ல தான் பேசுறீங்க. அப்ப மக்களுக்கான பிரச்சனையை நீங்க எப்போதான் அட்ரஸ் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவ்வளவு ஏன் ஸ்டாலின் அவர்கள் துண்டுச்சீட்டு வச்சு பேசுறாரு அப்படிங்கறத தாவேகா கட்சியை சேர்ந்த நிறைய பேரு ஆல்ரெடி விமர்சனம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இப்போ அவரே ஒரு கத்தையா A4 ஷீட் பேப்பரை வச்சு பேசுறாரு அப்படிங்கிறப்போ 3 மேடைகளையும் நீங்க பேசினா அதே விஷயத்த தான் இப்ப திரும்பவும் பேசுறீங்க. ஆனா அதுக்குமே உங்களுக்கு பேப்பர் தேவைப்படுதுன்னா மக்கள் பிரச்சனையை நீங்க எப்பதான் புரிஞ்சுப்பீங்கன்னு மக்கள் எல்லாரும் இப்ப கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, ராகுல் காந்தி அவர்களுடைய முன்னெடுப்பான ஓட் சோரிக்கும் சப்போர்ட் பண்ற மாதிரி விஜய் அவர்கள் பேசியிருக்காரு. எப்படி குறிப்பிட்டிருக்காரு அப்படின்னா, பீகார்ல கிட்டத்தட்ட 64 லட்சம் ஃபேக் வாக்காளர்களை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா பார்த்தோம் அப்படின்னா இந்த 64 லட்சம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நம்பர். இதுவே ஃபேக்சுவலா தப்பு. அது மட்டும் இல்லாம 0ங்கிற நம்பர்ல நிறைய பேருக்கு அட்ரஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கான விளக்கத்தை ஏற்கனவே தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த வீடற்றவர்கள், பாலத்துக்கு கீழே தங்கி இருக்கவங்களா இருக்கட்டும், இல்ல பிளாட்ஃபார்ம்ல தங்கி இருக்கவங்களா இருக்கட்டும், இவங்களுக்கு 0 அப்படின்ற நம்பர் போட்டு வீட்டு அட்ரஸ் கொடுப்பாங்க அப்படிங்கறத அவங்க ஆல்ரெடி விளக்கி இருக்காங்க. இருந்தாலுமே இன்னும் அதை விடாம புடிச்சு பேசுறதா இருக்கட்டும், ஃபேக்சுவலா இல்லாம தப்பு தப்பான நம்பர்ஸை இந்த மாதிரி சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் எதை குறிக்குது அப்படின்னா ராகுல் காந்திக்கு இவர் சப்போர்ட்டா இருக்காரோ அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சமீபத்துல தான் ராகுல் காந்தி அவர்களை விஜய் அவர்கள் போய் சந்திச்சுட்டு வந்தாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் அரசியல் பொருசலா பேசிக்கிட்டாங்க. இப்போ ஓட் சோரி அப்படிங்கறத நீங்க பேசுறீங்க அப்படின்னா அதை சரி பண்றதுக்காக தான் அங்க SIR அப்படிங்கறத வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ SIR அங்க ஒர்க் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கணும் இல்லையா? ஆனா நீங்க அதை அட்ரஸ் பண்ணவே கிடையாது. ஓட் சோரி அப்படிங்கறதுல மட்டும்தான் குறியா இருக்கீங்க. ஏன் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகை அவர்களும் ஒரு 2-3 இடத்துல விஜய் அவர்களுக்கு ஆதரவா தான் பேசியிருக்காரு அப்படின்றப்போ காங்கிரஸ் தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்குமோ, அதனாலதான் இவர் இந்த மாதிரி ராகுல் காந்தி அவர்களோட கேம்பெயினை பேசிக்கிட்டு இருக்காரோ அப்படின்ற மாதிரி நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. இருந்தாலுமே தமிழ்நாடு பொறுத்த அளவுல 40க்கு 40 அப்படின்னு அடிச்சிருக்க திமுகவை விட்டுட்டு தாவேகாக்காக காங்கிரஸ் வெளியே வருமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா தான் இருக்கு. இருந்தாலும் இது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தாவேகா தொண்டர்களுடைய ஃபன்னே ஒரு பக்கம் தீரலைங்கிறப்போ
அதுக்குள்ள நம்ம ஊபிஸ் எல்லாம் ஒரு பக்கம் பயங்கரமா ஃபன் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த சீரியஸை சொல்லணும் அப்படின்னா இன்னைக்குள்ள முடிக்க முடியாது, அவ்வளவு பெரிய கதையா போய்கிட்டே இருக்கு. ஏன்னா தாவேகா சார்புல இந்த பிரச்சாரத்தை வந்து பயங்கரமா பொதுமக்கள் ஒரு பக்கம் கொண்டாடிக்கிட்டு தான் இருந்தாங்க. அதுல முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் என்ன, 2 பக்கமும் மக்கள் சூழ்ந்துகிட்டாங்க, அதனாலதான் வர்றதுக்கே 2.5 மணி நேரம் ஆச்சு, அந்த அளவுக்கு மக்கள் ஆதரவு இருந்துச்சு அப்படின்னு தாவேகா சார்புல சொல்லப்பட்டுச்சு. அதுக்கு கவுண்டரா முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு ஒரு ஸ்பீச் கொடுத்திருக்காரு. அதை கொஞ்சம் நீங்க பாருங்களேன். இந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நியாயமாக 9 மணி அளவு 10 மணி அளவில் வந்து சேர்ந்திருக்க வேண்டும். நாங்கள் ஒசூர் விமான நிலையத்தில் வந்து 9 மணிக்கு இறங்கினாலும் 1 மணி நேரம் 1.5 மணி நேரத்தில் வந்து நிச்சயமாக சேர்ந்திருக்க முடியும். நான் வருகிற வழியெல்லாம் ஆங்காங்க இருக்கக்கூடிய மக்கள் ரைட், அதாவது நீங்களும் அதே மாதிரி மக்கள் உங்களுக்கு ஆரவாரமான ஆதரவு கொடுத்தாங்க, அதனால வரதுக்கு தான் லேட் ஆச்சுன்னு சொல்றீங்க. ஆனா எப்படி கொஞ்சம் கூட மாறாம அதே கதையவே காப்பி அடிச்சு சொல்றீங்கன்னு இப்ப எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்களும் அதே மாதிரி, அதே டெய்லர், அதே வாடகை. ஆல்ரெடி பார்த்தோம், எக்கச்சக்கமான திட்டங்களை ஆரம்பிச்சு அந்த திட்டங்கள்லாம் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்ற நிலைமையில இருக்கு. அதுக்குள்ள புதுசா ஒரு திட்டத்தை மு.க. ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. 18 வயசுக்குள்ள இருக்க பெற்றோரை இழந்த ஆதரவற்ற குழந்தைகள் அவங்களோட கல்வியை தொடரணும் அப்படிங்கிறதுக்காக மாசம் 2000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அன்பு கரங்கள் அப்படிங்கிற திட்டத்தை தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையாலுமே இதை கேட்கிறப்போ உணர்வு பூர்வமா இருந்தாலும் இந்த திட்டத்தையும் உங்க வெத்து விளம்பரத்துக்காக பயன்படுத்தாம குழந்தைகளுக்கு பயன்படுற வகையில இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு எல்லாரும் தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கூட ஓகேங்க, ஆனா ஒரு டைலாக் சொன்னாரு பாருங்களேன். இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்களை இன்னும் கவனிச்சுக்கத்தான் இந்த அன்பு கரங்கள் திட்டத்தை தொடங்கி இருக்கிறோம். நான் இருக்கேன். ஐயா, நீங்க சொல்றதெல்லாம் சரிதான், ஆனா ஏற்கனவே தமிழ்நாடு மக்கள் பயங்கரமா கொந்தளிச்சு போயிருக்காங்க. ஏன்னா விலைவாசி உயர்வு, மின்கட்டண உயர்வா இருக்கட்டும், எக்கச்சக்க வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்றாம போனதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நீங்க என்ன சொல்றீங்க, அது எதையுமே கண்டுக்காம வேற கட்சிகளை தாழ்த்தி பேசுறதா இருக்கட்டும், வேற கட்சிகளை விமர்சனம் பண்றதா இருக்கட்டும், இதுல மட்டும்தான் குறிக்கோளா இருக்கீங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அரசியல் வந்து கடுமையான பணி, இங்க சொகுசுக்கே வந்து இடம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. சொகுசுக்கே இடம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க, ஆனா நீங்க ரோட்ல போறப்ப மட்டும் எல்லா பொதுமக்களையும் வெயிட் பண்ண வச்சுட்டு நீங்க வந்து தனியா அந்த ரோட்ல ஃப்ரீயா போறீங்களே, அது சொகுசு லிஸ்ட்ல வராதா? ஏன்னா நீங்க தான் சொல்லியிருந்தீங்க இதுக்கு முன்னாடி, நான் வந்து மக்களோட மக்களா போக விரும்புறேன், எனக்காக தனியா யாரையும் நிறுத்தி வைக்க வேணான்னு. இப்ப வரைக்கும் சென்னை முழுக்க அது நடந்ததா நாங்க கேள்விப்படவே இல்லைங்கிறப்போ சொகுசுக்கே வழி இல்லைன்னு சொல்றீங்களே, இது எந்த விதத்துல நியாயம்? இது மட்டும் இல்ல, இந்த தேர்தல் வரதுக்குள்ள திமுக சார்பில் எக்கச்சக்கமான திட்டங்களை அறிவிச்சுக்கிட்டே தான் இருக்க போறாங்கன்றது நமக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு நல்ல திட்டங்களை நீங்க விளம்பரத்துக்காக பயன்படுத்தாம உண்மையானுமே மக்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் பயன்படுத்துறீங்கன்னா நல்லா இருக்கும்ன்றதுதான் இப்ப எல்லாரும் ஒரு பெரிய கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு இந்த அன்புக்கரங்கள் திட்டத்தை இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க அப்படிங்கிறப்போ இதுக்கு பின்னாடியும் சம்பந்தமே இல்லாம தாவேகாவை எல்லா பக்கத்துல இருந்து டார்கெட் பண்றாங்கன்றதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மடைமாற்று அரசியல் இருக்குமோன்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இன்னைக்கு ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது குண்டர் சட்டம் போட்டிருக்காங்க. முன்னாடியே பார்த்திருந்தோம், டிஜிபி அலுவலகத்துக்கு முன்னாடி ஒரு சர்ச்சை ஏற்பட்டுச்சு. அதுல விசிகாவை சேர்ந்தவங்க ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை தாக்குனாங்க, பதிலுக்கு இவரும் தாக்குதல் நடத்தினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேஸ் போடப்பட்டுச்சு. 2 தரப்பினர் மேலேயுமே தான் வழக்கு பதிவு செஞ்சாங்க. ஆனா இப்போ ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் மீது மட்டும் குண்டர் சட்டம் பாஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ இதை எந்த வகையில எடுத்துக்கலாம்? ஏன்னா ஆல்ரெடி அவர் பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இரவோட இரவா அவரை கைது செய்ய ட்ரை பண்ணாங்க. உடல்நிலை சரியில்லாம மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்தாரு. பொதுவாகவே குண்டர் சட்டம் போடப்படுது அப்படின்னா 6 மாசத்துக்கு அப்புறம் தான் பெயிலே அப்ளை பண்ண முடியும். 6 மாசத்துல தேர்தல் வந்துரும் அப்படின்னா எந்த முக்கியமான விஷயத்தை இவர் சொல்லிடவே கூடாது அப்படிங்கறத தடுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்த காவல்துறையினர் செஞ்சிருக்காங்க. ஆக்சுவலா யாருக்கு தான் நீங்க சப்போர்ட்டா வேலை பாக்குறீங்க, யாரை குஷிப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு இப்ப எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம பேசு தமிழா பேசு வெப்சைட் ஆக்டிவா இருக்கு, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தர, மறக்காம செக் பண்ணி பாருங்க. டாடா பாய். நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய 75வது பிறந்த நாள் செப்டம்பர் 17ஆம் தேதி வருது. இதையொட்டி மக்களாகிய நீங்கள் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை ஒரு வீடியோவா 1 நிமிஷத்துக்கும் குறைவாக பதிவு பண்ணி கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்து செய்தியை நாங்க ஒளிபரப்புவோம். ஸோ நம்ம சேனல்ல உங்களுடைய வாழ்த்து செய்தி வரணும்னா டக்குன்னு மொபைல் எடுத்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி இந்த நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க.